எத்தனை பேர் கான்ஃபிடென்ட் இருக்கு நான் பரலோகத்துக்கு போவேன்னு? ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். என்ன அப்போ மற்றவங்களாம் வந்தால் பார்க்கலாம் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக நான் பரலோகம் போவேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஷூரா? ஓகேவா? ஆமாம் தானே? ரைட். இப்போ நம்ம முடியும் போது தான் பார்க்க போனோம் அதை. சரியா? ஆதியாகமம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. இப்போ நமக்கு பைபிள் வாசிக்கிறதுலாம் 2வது தான், நீங்கள் விஷயத்தை மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. 2:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சபையை பார்த்து இதை சொல்கிறார். மீட்கப்பட்ட சபையை பார்த்து, தன்னுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போது சபைக்கு வர்றது ஜெயம் இல்லை, சபைக்கு வந்த பிறகு ஜெயம் பெற வேண்டியிருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம சபைக்கு வர்றதே ஜெயமாக பார்த்துட்டோம். நான் சபைக்கு வந்துட்டாலே உலகத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சபையை பார்த்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு இருக்கு. இந்த ஜீவவிருட்சத்தின் கனி அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஜீவவிருட்சம் அப்படிங்கிறது ஒரு ஜீவவிருட்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு அர்த்தம். ஜீவவிருட்சத்துக்கு நித்திய ஜீவன் என்னென்னா, ஜீவவிருட்சத்தை பற்றி பைபிள் சொல்லுது 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், இதை புசித்து அவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடி அப்படின்னு இருக்கு. அப்போ இதை சாப்பிட்டா என்னன்னைக்கும் என்ன இருக்குது? உயிரோடு இருக்கும். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். அப்போ ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. புரியுதுங்களா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு, ஜீவவிருட்சம் உண்டு. அதை தான் பைபிள் இங்கே சொல்லுது. அப்போ இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கணும்னா ஏதோ சில காரியங்களை ஜெயம் பெற வேணும்னு கர்த்தர் எதை பார்த்து சொல்கிறாரு? சபையை பார்த்து சொல்கிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ சில காரியங்களை ஜெயம் பெற்றால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை நீ புசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா நான் எதை ஜெயம் பெற வேண்டும்? சபைக்கு மெம்பராக இருக்கிறது மட்டும் பரலோகத்திற்கு கொண்டு போகாது. நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன், நான் வாரம் சர்ச்சுக்கு வரேன், தசமம் காணிக்க கொடுக்குறேன், அதனால் கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100% ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது கொண்டு போகாது. ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளையை சேர்த்து விடுறதுனால மட்டும் பையன் இன்ஜினியர் ஆகிட மாட்டான். அங்கே கொடுக்குற பாடத்தை படித்து அவன் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணணும். அதை ஜெயம் பெற்றால் மட்டுமே அவன் அடுத்த கிளாஸுக்கு போவான், இல்லையா? அதே மாதிரி தான் சபை என்பது உங்களை கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைக்கிறதுக்கு பழக்கப்பக்குற இடம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடம், உங்களை உருவாக்குற இடம். ஆனால் இது உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்காது. நீங்கள் தான் போய் பரலோகத்தில் சேர வேண்டும். சபை அஷூரன்ஸ் கொடுக்காது. நீங்கள் எங்கள் சபையில் மெம்பரை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, என் சபையில் சேர்ந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஹெவனில் உங்களுக்கு ஒரு சீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? கோட்டா சிஸ்டமில் அப்படி கிடையாது. சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குற இடம். ஊழியக்காரர்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள், அவ்வளோதான். நாங்களுமே போகணும், எங்களுக்குமே அஷூரன்ஸ் கிடையாது. நாங்களுமே என்ன செஞ்சிடணும்? அதுக்கான ஆயத்தை பண்ணி, நான் ஒரு பாஸ்டர் ஆகிட்டேன், இல்லை ஒரு சர்ச்சில் மென்டர் ஆகிட்டேன், ஸோ கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதெல்லாம் கொண்டு போகாது. அப்போ நான் பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நான் ஜீவவிருட்சத்தை பெறணும் அப்படின்னா நான் சில காரியங்களை ஜெயம் பெற வேண்டி இருக்கிறது. எதை ஜெயம் பெற்றால் நான் அங்கே போக முடியும்? என்ன பண்ணால் நான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும்? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் சில காரியங்களை, ஆதியாகமங்கிறது நம்மளுடைய ஹோல் மேப், நம்முடைய ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லா மேப்பும் எங்கே தான் இருக்குது. நான் ஜாகிரபிக்கல் மேப் மட்டும் சொல்ல, ஸ்பிரிச்சுவல் மேப். நான் பைபிளை எப்படி பிடிக்கலன்னு நான் சில ஊழியக்காரங்களையும் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஊழியக்காரர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம டோட்டல் வேதாகமத்தை 2ஆக பிரிக்கிறோம், இல்லையா? எப்படி பிரிக்கிறோம்? அது நார்மல். ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவலாக பிரிக்கிறவங்க எப்படி பிரிப்பாங்கன்னா, ஆதியாகமம் 11 வரைக்கும் ஒன்றும், 11 ரெஸ்ட். டோட்டல் பைபிளுமே அப்படி தான் பிரிக்கணும். ஆதியாகமம் 1 முதல் 11 வரைக்கும் ஒரு அதில் அங்கே ஒரு மேப் இருக்குது, ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அந்த மேப்பையும் அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் அந்த அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான நீங்கள் சீக்ரெட்ஸையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே ரெஸ்ட் ஆஃப் பைபிளை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். நமக்கு நிறைய அதில் தெரிய மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் அதில் புரிஞ்சுக்கல நம்ம.
அந்த 11 அதிகாரத்துக்குள்ளேருந்து தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம அந்த முதல் 3 அதிகாரத்துக்குள்ளேருந்து தான் பார்க்க போகிறோம். பைபிளில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அவசியம். இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது, இருந்துட்டு போட்டுன்னு கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாட்டு கமா கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அது உண்மை, 100% உண்மை. அதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரலோகத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி ஆதியாகமத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ விருட்சம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லியிருக்குது. நாம் இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஆண்டவர் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரியா? தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது. 1:10 வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இந்த வெட்டாந்தரையில் கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார். ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்துக்கு பேர் என்னது? அப்படிதான் இருக்குதா? ஏதேன் தோட்டம் தான் இருக்குதா? சும்மா சொல்லுங்கள். இது கண்டிப்பாக ஒரு ஸ்டடி, அவ்வளோதான். நீங்கள் நல்லா பேசலாம், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம், முடியும் போது சந்தேகங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக யூ ஹேவ் அ சான்ஸ். நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம், முடியும் போது சந்தேகங்கள் கேட்கலாம். சரியா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2:8. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. அவங்க வாசிக்கிறது கொஞ்சம் கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சரி, ஓகே, ரைட். இங்கிலீஷ்ல வாசிமா. அப்படி இருமா. அந்த பிள்ளை வாசத்தை கவனிச்சிங்களா? Planted a garden in eastward. ஏதேனுங்கிறது தோட்டம் இல்லை, ஏதேனில் தான் தோட்டம் இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க. அங்கே அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பார்த்துங்க. இதுதான் பூமி. தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இது ஒரு அசம்ஷன். இது பூமியான்னு கேட்காதீங்க. இப்படி ஒரு உருண்டையை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லாதீங்க. இது எனக்கு தெரிஞ்ச உருண்டை, அவ்வளோதான். சரியா? ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் டீச்சர் இப்படி தான் போட்டாங்க எனக்கு. ஆனால் நான் அதை கற்றுக்கிட்டேன். கவனிங்க. இப்போ இந்த பூமியில் ஆண்டவர் தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. நான் அது ஒரு அசம்ஷனுக்கு தான் உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். சரிங்களா? இப்போ தண்ணி இந்த பக்கம் எல்லாம் ஒரு இடத்துல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 5 கண்டம்லாம் இப்போ வந்தது தான், நோவா காலத்துக்கு அப்புறம் வந்தது தான். சரிங்களா? ஆண்டவர் ஆரம்பத்தில் உண்டாக்கும் போது ஒரே கண்டம் தான், ஒரே பூமி தான். தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இப்படி சும்மா இப்படி போட்டிருக்கிற ஒரு அசம்ஷனுக்காக. இப்போ இந்த தண்ணீர் உள்ள இடத்துக்கு பேர் சமுத்திரம் என்று பெயரிட்டார். சரியா? வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். 1:10-11 ஆதியாகமத்தில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அதில் இருக்குது. இப்போ ஆண்டவர் இதில் ஏதேனை உண்டாக்குகிறார். சரியா? ஏதேனுங்கிறது என்னது? தோட்டம் இல்லை. திருப்பி வாசிமா. 2:8 தமிழ்ல வாசிங்க பார்ப்போம். 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. இல்ல, தமிழ் அப்படி இருக்கு. ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்கு. ஆங்கிலத்தில் எப்படிமா இருக்குது? The Lord God planted a garden eastward in Eden. அப்போ என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல ஏதேனை உண்டாக்குகிறார். ஏதேனின் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். கார்டன், ஈடன். புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாசிங்க. அதே 2ஆம் அதிகாரம் தமிழ்லேயே வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அங்கே இருந்து பிரிந்து. அப்ப நல்லா கவனிங்க. ஏதேனிலிருந்து ஒரு நதி பிறந்து தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி. ஏதேன் தோட்டத்திலிருந்து நதி இல்லை, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி. அப்ப கண்டிப்பா ஏதேன் வேற, தோட்டம் வேற. ஏதேனுங்கிறது வேற, தோட்டங்கிறது வேற. இந்த நமக்கு புரியணும். இது வரைக்கும் நம்ம ஏதேனி என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? தோட்டம், ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டம். ஏன் நம்ம அதை அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓமான் மஸ்கட்னா நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, மஸ்கட்டுங்கிறது நாடு, ஓமனுங்கிறது தலைநகரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓமனுங்கிறது தான் நாடு, மஸ்கட்டுங்கிறது தான் தலைநகரம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி நினச்சா மஸ்கட்டுங்கிறது நாடு, ஓமனுங்கிறது ஒரு ஊர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ரிவர்ஸாக நினச்சிட்டோம். ஏதேனுங்கிறதில் ஒரு கார்டன் இருக்கிறது, அதனால ஈடன் கார்டன்.
இந்தியாவின் டெல்லி, தமிழ்நாடின் சென்னை. அது கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ் சென்னை தமிழ்நாடு சென்னைன்னு ஆகிப்போச்சு, இந்தியா டெல்லி அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. அந்த மாதிரி தான் ஏதேன் தோட்டம் ஆயிடுச்சு. ஏதேனுங்கிறது ஒரு இடம், கார்டனுங்கிறது ஒரு தோட்டம். ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோன்னா காரணம் இல்லாமல் தரல. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தால் தான் புரியும். சரியா? இப்போ தேவன் மனுஷனை கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு? தோட்டத்தில் வச்சுட்டார், இங்கே வச்சுட்டார். சரிங்களா? இப்போ தேவன் தோட்டத்தில் மிக முக்கியமான 3 காரியங்களை உண்டாக்குகிறார். அதாவது நிறைய உண்டாக்குறார், நமக்கு தேவையான 3 காரியங்களை உண்டாக்குகிறார். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 3 விருட்சங்களை உண்டு பண்றார் பாருங்க. அங்க 3 விதமான விருட்சம் இருக்கா? 1 பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றதுமான. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடக்கூடாது, 3 ஜீவ விருட்சம். இல்லையா? இதை என்ன பண்ணணும்? இதை சாப்பிட்லாம், இதை சாப்பிடக்கூடாது. சரியா? ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே. அப்ப இத ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. இது என்ன செய்யலாம்? நீ சாப்பிடலாம். அதான் எழுதி இருக்கிறேன், சாப்பிடலாம். அடுத்து தொடர்ந்து வாசி. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்ப இத என்ன பண்ணிட்டாரு? சாப்பிடக்கூடாது, அதையும் சொல்லிட்டாரு. சரியா? அடுத்து அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்புறம் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இத பத்தி பேச்சே இல்ல பாருங்க. இதை என்ன பண்ணலான்ற பேச்சே இல்லை பாருங்க. இதை சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு. 3 உண்டாக்கி இருக்கிறாரு, அதில் 1 சாப்பிடுன்ட்டாரு, இன்னொன்று சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு. இதை பற்றி கட்டளையே கொடுக்கல, இதை பற்றி பேச்சே கிடையாது. அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னே சொல்லலை. ஏன்னு சொன்னால், இது அப்போ சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு காரணமே ஏற்படலை. இது இருக்குது, ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்றதுமோ சாப்பிடக்கூடாதோ அந்த கான்செப்டே அங்கே இல்லை. ஏன்னு சொன்னால், ஜீவ விருட்சத்தை பற்றினுடைய அதோடைய தன்மையே வேறு, அதுவும் அங்கே இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ 1 சாப்பிட்லாம், இன்னொன்று சாப்பிடக்கூடாது. இது 2 மட்டும் சொல்லிட்டாரு, இதை என்ன பண்ணலான்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஜீவ விருட்சத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு வேர்டை ஒன்று யூஸ் பண்ணுறாரு ஆண்டவர். ரொம்ப முக்கியமான வேர்டு யூஸ் பண்ணுறாரு. 2:9 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும். என்னது நடுவிலே? இந்த நடுவில்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறார் பாருங்க. சென்டர். சரியா? 2:7 ஆதியாகமத்தின் புத்தகம் 2:7 சாரி வெளிப்படுத்தல் 2:7 என்ன வாஸ்தவம்? ஜீவ விருட்சத்தின் கனி. 2:7 வாசிங்க. சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் சென்டர். இந்த சென்டர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க அடிக்கடி. அந்த வார்த்தை அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி சொல்கிற இடத்துலலாம் எதை யூஸ் பண்ணுறாரு? சென்டர் சென்டர் சென்டர்னு சொல்கிறார். தோட்டத்தின் மத்தியில், பரதேசியின் மத்தியில். அப்போ இந்த ஜீவ விருட்சம் இந்த கார்டனில் எங்கே இருக்குது? சென்டரில் இருக்குது. சென்டர் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. இதுதான் ஜீவ விருட்சம். ஓகே.